तंग दस्ती में सखावत करना, तंग दस्ती में सखावत करना। गुस्से में सच बोलना, गुस्से में सच बोलना। और ताकत होते हुए मुआफ़ करना, और ताकत होते हुए मुआफ़ करना बेहतरीन नेकी है, बेहतरीन नेकी है। हज़रत अली, हज़रत अली, हज़रत अली। तंग दस्ती में सखावत करना, गुस्से में सच बोलना और ताकत होते हुए मुआफ़ करना बेहतरीन नेकी है। हज़रत अली। தங் தஸ்த் என்றால் நெருக்கடி. தங் தஸ்தி மே நெருக்கடியிலே, சகாவத் கர்னா தர்மம் செய்வது, நெருக்கடி ஏற்படும் பொழுது தர்மம் செய்வது. குஸ்ஸே மே கோபத்திலே சச் போல்னா உண்மை பேசுவது, கோபமான நேரத்திலையும் உண்மை பேசுவது. और மேலும் தாக்கத் ஹோத்தே ஹுவே வலிமை இருந்தும் பலம் இருந்தும் முஆஃப் கர்னா மன்னிப்பது பெஹத்ரீன் நேக்கி ஹே, மிக சிறந்த நல்லமலாகும். நேக்கி என்றால் மிக சிறந்த நற்கர்மம் ஆகும். ஹஸரத் அலி, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி இருக்கிறார்கள். இவைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதவைகள். இவைகளினூடாகவும் நாம் உருது கற்றுக்கொள்வதுடனே வாழ்க்கைக்கு தேவையானதனையும் சேர்த்து கொள்வோம். சிரமமான நேரத்திலும் சங்கடமான நேரத்திலும் தனக்கு தேவை இருக்கும் பொழுதும் சகாவத் என்ற அந்த கொடுக்கும் தன்மையை, ஈகை குணத்தை நாம் நமக்குள்ளே வரவழைத்து கொள்ள வேண்டும். குஸ்ஸே சச் போல்னா, இவைகளெல்லாம் நல்லடியார்களுக்குத்தான் செய்ய முடியும். அதாவது கோபத்துடைய நேரத்திலையும் உண்மை பேசுவது. கோபம் வந்தாலும் கூட உண்மைக்கு புறம்பான எதையும் நாங்கள் பேசக்கூடாது. और ताकत होते हुए பலம் வலிமை இருந்தும் முஆஃப் கர்னா மன்னிப்பது. இது அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரும் பெரும் குணம். ஏனெனில் அவர்கள் பகைவர் பலமாக இருக்கும் பொழுது ஒரு நாளும் பலவீனமாகிவிட மாட்டார்கள். அவருடைய பலம் குன்ற மாட்டாது. எப்பொழுது பகைவன் பலவீனமாகி விடுவானோ மன்னித்து விடுவார்கள், தன்னுடைய பலத்தை காட்ட மாட்டார்கள். ஆனால் இன்று நம்முடைய வல்லமை அதற்கு மாற்றமானது. நாம் பலம் இருக்கும் பொழுது பலவீனர்களை ஒடுக்கி மடித்து மிதித்து விடுவதற்கு முயற்சி செய்வோம். இப்படியான நல்ல தன்மைகள் பெஹ்தரீன் நேக்கி ஹே, மிக சிறந்த நல்ல கிரியைகளாக இருக்கிறது. இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு சமீபமாக்கிக் கொள்வோம். வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், இன்பம் அடைவோம். இன்னும் ஒரு இது போன்ற விடயத்துடன் உருது கற்றுக்கொள்ளக்கூடிய முறையுடன் சந்திப்போம். ஹுதா ஹாஃபிஸ்.